மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இருங்க, எல்லாம் அப்படியே நிறுத்துங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? குவெஸ்டின் என்னவென்றால், வஞ்சிக்க முடியுமா? அப்போ நம்ம ஆதாமும் ஏவாளை பார்க்கும்போது அவர்கள் தேவனை வஞ்சிக்கல, தேவனை மறுதலித்தார்கள். that was the act. அவங்க எப்போ தேவன் சொன்னதை அவங்க எதிராக செஞ்சாங்களோ அதற்கு என்ன அர்த்தம் என்றால் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அதாவது கர்த்தர் சொன்ன வார்த்தை மறுதலித்தார்கள். அல்லேலூயா. வஞ்சிக்கல. வஞ்சிப்பது என்னவென்றால் ஜூடஸ் செய்தாரே, அது ஒரு வஞ்சிப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். கரெக்டா? ஏன்னா ஒரு நண்பனை போல வந்து முத்தம் கொடுக்கறதை போல ஒரு அனுபவத்தை கொடுத்து இயேசுவை காட்டு கொடுத்தார். அது ஒரு வஞ்சிப்பாய் நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆனா மலாக்கி எழுதின புஸ்தகத்தில், மல்கியா புஸ்தகத்தில் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷர் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆசைங்க, நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதனாலே உங்களை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க எவ்வளவு கிளியரா அடிக்கிறாரு பாருங்க. அப்போ ஒரு தசம பாகம் என்பது உங்களுடைய காரியம் அல்ல. திருப்பி நான் சொல்றேன், நீங்க கொடுப்பது தேவை அல்ல. புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டில் ஏன் அது ஒரு ரூலா இருந்தது என்றால், புதிய ஏற்பாட்டில் வருகிறதான வெளிப்பாட்டு நிமித்தம். அதை அவங்க சொல்ல போறேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், நானே அந்த முதற் கனின்னு சொல்றார். ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். பழைய ஏற்பாட்டில் எது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் என்றால் நம்முடைய காணிக்கை ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். புதிய ஏற்பாட்டில் எது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் என்றால் இயேசுவே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். பழைய பாட்டில் நம்ம வந்து அந்த காணிக்கையும் தசம பாகத்தை கொடுக்கிறதுனாலே நாம் அவர் செய்த கட்டளையை we fulfill it. Amen. அப்போ நியூ டெஸ்டமென்ட்ல இயேசு கிறிஸ்து அதை செய்து முடித்து விட்டார். அப்போ நான் ஏன் இன்னும் கொடுக்கணும்? சும்மா அங்கே மட்டும் விளக்கிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன், திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏன் கொடுக்கணும்னா, இயேசு விதைத்ததினாலே, இயேசுவே அந்த காணிக்கையாய் தசமபாகம் ஆனபடினாலே அதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் நமக்கு நிபந்தனை இல்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? அவர் செய்து முடித்து விட்டார். அந்த செய்து முடித்த காரியத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வோம் என்றால் விதைக்கிறதுனால். So the understanding here is you don't have to give 1/10. புரியுதுங்களா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் 1/10 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆக்சுவலி மோசஸுடைய அந்த கட்டளைகள் பிரகாரமாக நீங்கள் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 33% மேலே போகுது. 1/10 அந்த லெவலுக்கு வருது. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஜிஸ்ட் நான் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் என்றால், தசம பாகம் என்பது பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை, புதிய ஏற்பாட்டில் இயேசு நிறைவேற்றி விட்டார். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவராக இருக்கிற நாம் விதைக்கிறது, நாம் தசம பாகம் கொடுக்கிறதுனால் என்ன ஆகும் என்றால், கிறிஸ்து நமக்கா எதை விதைத்தாரோ அதனுடைய பலனை நம்ம அறுவடை செய்கிறோம். ஆமென். இப்போ கண்டினியூ பண்ணலாம். வாசிங்க அதை திருப்பி. உங்கள் தசம பாகத்தினாலும் காணிக்கையினாலும் என்னை வஞ்சித்தீர்கள். ஹலோ. அப்போ நீங்க வேலைக்கு போறீங்க, வீட்டுக்கு வரீங்க, உங்களுக்கு தசம பாகம் எடுத்து வைக்கணுமா என்ற ஒரு கேள்வியே வரக்கூடாது. எடுத்து வைக்கணும். ஹல்லேலூயா. உங்க காணிக்கையை நான் கொடுக்கணுமா கேள்வியே வரக்கூடாது. காணிக்கை கொடுக்கணும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, and now you are under a curse. வாசிங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் சபிக்கலைங்க, அவன் சாபத்தில் இருக்கிறான். ஏன்னா அவனுடைய தசம பாகத்தின் மீது, காணிக்கையின் மீது அறிவு அவனுக்கு இல்லை. என்ன இருக்குது? சாபம். சாபம் எதற்குரியது? பூமிக்குரியது. ஹல்லேலூயா. அப்போ அவன் காணிக்கையும் தசம பாகத்தை கொடுப்பதற்கு அவன் ரொம்ப கஷ்டப்படும் போது என்ன செயல்படுகிறது? அவன் வாழ்க்கையில சாபம் செயல்படுது. ஹல்லேலூயா. நீ சாபத்திலிருந்து தப்புவதற்கு, சாபத்தை விடுதலை ஆக்கிற ஆராதனையில் கலந்து கொண்டா மாத்திரம் போதாதுங்க, நீங்க விதைப்பும் அறுப்பும் பிரமாணத்தை விசுவாசி விதைக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மரணம் என்பது சாபம், வறுமை என்பது ஒரு சாபம், பயம் என்பது ஒரு சாபம், பாரம்பரிய கிரியைகள் என்பது சாபம். இந்த சாபத்தை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? என்ன வசனம் சொல்லுதில்ல, மணி இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில். எல்லாம் சொல்லுங்க, ஆல் ஈவில். மந்திரவாதி நீங்கள் காசு கொடுத்தா தான் பண்ணுவோம். அந்த காசு இன்னப்பட்ட காசு, சபிக்கப்பட்ட காசு. ஹல்லேலூயா. பணம் தான் எல்லா இடத்துக்குடைய ரூட் காஸ் ஆஃப் ஈவில். அப்போ இதை நீ எப்படி ஜெயிப்ப?
மந்திரவாதி கிட்ட உன் குடும்பம் அழியணும் பணத்தை கொடுக்கறான்னா அந்த பணத்தின் வல்லமை எப்படி அந்த மந்திரவாதி கையிலிருந்து செயல்படாம நீ பண்ணுவேன்னா, தேவனுடைய ஆலோசனை கேட்கும் போது விதைப்பும் அறுப்பும் என்ற பிரமாணத்தை நீ நினைத்து யோசித்து பயபக்தியோடு உன் தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுக்கும் போது உனக்கு விரோதமா எந்த மந்திரவாதி கிட்ட யார் எத்தனை லட்ச ரூபாய் கொடுத்தாலும் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது செயல்படாது. ஆமென். வாசிங்க. எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். அப்போ பாருங்க, எல்லாம் நீங்க ஒரு காரியத்தை நல்லா யோசிக்கணும். இந்த தசம பாகம் காணிக்கை என்பது சபையிலே ஒரு 2 நிமிஷம் பேசுகிற ஒரு காரியம் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார் எல்லோரும் வஞ்சித்தீர்கள். அதாவது சபையில இந்த அறிவு இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது அங்கதான் ஆண்டவர் பிரச்சனைங்க. எல்லோரும் வஞ்சித்தீர்கள். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் வஞ்சித்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு because you are robbing me. ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய முழு தசம பாகத்தையும் ஆலயத்தில் உள்ள பண்டகசாலைக்கு கொண்டு வாங்க. வாசிங்க. பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். இதுல என்னங்க கர்த்தருக்கு லாபம்? யோசிங்க நல்லா. இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இதிலேயே நாம் புடமிடுறோம் தவிர இதை கொஞ்சம் யோசிக்கவே மாட்டேன்றோமே. ஏன் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சத்தியத்தை நான் விசுவாசிக்கலையா? பழைய ஏற்பாட்டின் தேவனை நீங்க விசுவாசிக்கலையா? அப்ப பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுப்பது நீ கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லையா, நீ வானத்தின் பலகைகள் திறந்து நீ ஆசீர்வாதமா இருப்பதற்காக தான் உன் தசம பாகத்தை கொடுக்குற. ஆமென். அப்போ ஒரு நாள் உங்களுக்கு சேலரி வருது, நீங்க ஏதோ ஒரு பங்கு ஆண்டவருக்கு தசம பாகமா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதை நீங்க பயபக்தியாக தேவ பயத்துல யோசித்து தியானித்து தேவ சமூகத்துல கொண்டு வரீங்க. அது கொண்டு வரும்போது கர்த்தர் எப்படி பார்க்கிறாரா? நான் வானத்தின் பலகணைகளை திறக்க போகிறேன். ஹல்லேலூயா. கண்டினியூ பண்ணுங்க. இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அதாவது நீ என்ன செஞ்சாலும் நீ வாய்க்கும். நீ எதை செஞ்சாலும் ஆண்டவர் இருக்கிறாரா பிரதர், இல்லையா பிரதர், பிரதர் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, பிரதர் ஜெபம் பண்ணி சொல்லுங்க, பிரதர் எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு, அந்த சொப்பனத்தை படி செய்யலாமா வேணாமா, போகட்டுமா வேணுமா, இதுலயே கிறிஸ்தவன் மாட்டிக்கொண்டு இருக்கிறான். பாருங்க, உலகத்தில் இருக்கிறவன் பாருங்க, அவளை யோசிக்கவே மாட்டான். போறான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காடுறான், 4 வாட்டி பேசுறான், சரி இறங்கினோடனே ஜெயிச்சிடறான். எப்படி? நம்ம கிறிஸ்தவன் யோசிக்கிறான் யோசிச்சு கலருக்கு போயிடுறான். நம்ம யோசனையிலேயே வாழ்க்கை போகுது. ஏன்னா யோசனை நம்மளுக்கு என்ன இருக்குது? பயம் இருக்குது. என்ன இல்லை? நிச்சயம் இல்லை. அந்த நிச்சயம் எப்படி வரும்? இந்த உலகத்தை நாம் எப்படி ஜெயிக்க முடியும் என்றால் விதைக்கும் போது. ஹல்லேலூயா. நீ விதைக்கும் போது உன்னை சுற்றிலும் ஒரு வல்லமை செயல்படுமா? அந்த வல்லமை என்னவென்றால் நீ காலெடுத்து வைக்கிற காரியங்கள், உனக்கு முன்பதாய் நீ ஓபன் செய்கிற ஒவ்வொரு யோசனைகள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் காலையை செய்யறாங்க, பணம் வர மாட்டேங்குது. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க, பணம் வர மாட்டேங்குது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தை ரொம்ப ரொம்ப தியாகத்தோடு பண்றாங்க, ஆனா அவங்களால ஊழியத்தை ஓட்ட முடியல, அதாவது நடத்த முடியல. ஹல்லேலூயா. ஏனென்றால் விதைப்பும் அறுப்பும் என்ற பிரமாணம் மிஸ்ஸிங். ஹல்லேலூயா. இல்ல பிரதர், இந்த மாசம் வந்துச்சு பிரதர் கொடுத்தேன், அடுத்த மாசம் வரல, அடுத்த மாசம் பார்க்கலாம். நீ கொடுக்கவே கொடுக்காத. நல்லா கேட்டுக்கோ, நீ கொடுக்கவே கொடுக்காத. விதைப்பும் அறுப்பும் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு செயல். ஒரு விவசாயி கிட்ட போய் கேளுங்க, என்ன ஆகுதோ இல்லையோ அவன் விதைப்பான். ஹல்லேலூயா. வருஷம் இல்லை, அவன் காலமெல்லாம் விதைச்சிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த ஒரு பிரமாணம் தெரியும், விதைச்சாதான் என்ன சாப்பிட முடியும். ஹல்லேலூயா. ஆமென். கண்டினியூ பண்ணுங்க. ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று என்ன ஒரு வசனங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும் நம்மளுக்கு? சொல்லுங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பனா இல்லையா? வானத்தின் பலகணைகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பனா இல்லையா? நீ எனக்கு டெஸ்ட் கொடுன்றாரு. எங்கேயுமே ஆண்டவர் இப்படி சொன்னதே இல்லைங்க பைபிள்ல. எந்த இடத்துலையுமே ஆண்டவர் சொல்லவே இல்லை. என்னை டெஸ்ட் பண்ணுன்னு சொன்ன ஒரு வசனம் சொல்லுங்க, சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா.
அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை சோதிக்க மாட்டேன் தான் சொன்னார். ஹல்லேலூயா. உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னை சோதனைக்குள்ள நடத்தும்னாரு. ஆனா ஆண்டவர் ஒரே இடத்துல ஒரே முறையை நச்சு நடிச்சாரு பாருங்க, நீ எனக்கு டெஸ்ட் கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். எந்த டெஸ்ட்னா, நீ வித, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இதுதான் என் டெஸ்ட். ஹல்லேலூயா. நீ விதைச்சிட்டே இரு, நான் வானத்தின் பலகணிகள் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பேன். இதுக்கு உனக்கு ஒரு ஆதாரமும் நான் கொடுக்குறேன், அதுதான் நீ எனக்கு கொடுக்குற டெஸ்ட். ஹல்லேலூயா. வாசிங்க. என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு மேல என்னங்க வேணும் நம்மளுக்கு சொல்லுங்க? அவர் பேரை நான் சொல்லுகிறேன், நான் என் ஜனங்கள் வஞ்சித்தார்கள், என் ஜனங்கள் எல்லாரும் தசம்பாகம் கொடுக்கவில்லை, காணிக்கை கொடுக்கவில்லை. ஐயோ, என்ன இயேசு கிறிஸ்து பணம் கேட்கிறாரா? இல்லை இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மேலே இருக்கிற ஹெவனை ஓப்பன் பண்ணணும், அப்போதான்ப்பா எழுப்புதல், நீங்கள்லாம் எழும்பி பிரகாசிப்பீங்க, நான் சீக்கிரம் ஓப்பன் பண்ணணும். உன் பர்ஸை திறந்து நீ தேவ பயபக்தியாக தேவ சமூகத்தில் ஆராய்ந்து நீயாக ஒரு கட்டளை வைத்து ஒரு தசம பாகத்தின் காணிக்கை கொடுக்க தொடங்கிட்ட, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க அந்த வசனத்தில். அடுத்த வசனம், வாசிங்கண்ணா. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் எப்படி வந்திருக்கு தெரியுமா? ஃபார் மை பார்ட், எல்லாரும் சொல்லுங்க, மை பார்ட், எல்லாரும் சொல்லுங்க, என் பங்குக்கு, ஓம் பங்குக்கு நீ தசமம் கொடுத்துட்ட, ஓம் பங்குக்கு காணிக்கை கொடுத்துட்ட, ஓம் பங்குக்கு நீ என்ன செய்யணுமோ அந்த செய்து எனக்கு டெஸ்ட் கொடுத்துட்ட, என் பங்குக்கு நான் என்ன செய்வேன்னா, மெசேஜ் டிரான்ஸ்லேஷன், I will defend you against marauders, protect your wheat fields and vegetable gardens against plunderers. The message of God of the angel of armies, அதாவது நீ சாப்பிட்ற பொருள், நீ விதைக்கிற பொருள், நீ செய்கிற வியாபாரம், உன்னை சுற்றி இருக்கிற அசுத்தவான்கள், இவ் எல்லா இடத்திலிருந்து நான் உன்னை காத்து நானே உனக்கு போஷிப்பேன்றார். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை யார் செய்ய போகிறதா? The God of the angel of the armies, அதாவது வான தூதர்கள் எல்லாம் இறங்கி வந்து உங்களை வேலை செய்ய தொடங்கிடுவாங்க. ஹல்லேலூயா. நீங்க வேலைக்கு தான் போவீங்க, அவங்க வேலையை செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஆமென். நீங்க பைபிள் எடுத்துட்டு தான் போவீங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவரே பிரசங்கம் செஞ்சு முடிச்சிடுவார். ஆமென். நீங்க விசுவாசித்து ஜெபம் தான் பண்ணுவீங்க, நீங்க கால் எடுத்து வைக்கும் போது வேலை ஓவர்னு வாங்க. ஆமென். தேவ தூதருடைய ஊழியம் உங்க வாழ்க்கையில செழிப்பா இருக்கும். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா.